கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. உங்களை இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி பிலமோன் 20வது வசனம். ஆம் சகோதரனே, கர்த்தருக்குள் உம்மாலே எனக்கு பிரயோஜனம் உண்டாகட்டும். கர்த்தருக்குள் என் உள்ளத்தை இளைப்பாற பண்ணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு பிரயோஜனம் உண்டாகட்டும், எனக்கு உள்ளம் இளைப்பாறுதல் உண்டாகட்டும். ஆமென். இன்றைக்கு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நமக்கு நம்முடைய எல்லா காரியங்களும் பிரயோஜனமாக இருக்க வேண்டும். என்னுடைய காரியங்கள் அது நேர்த்தியாக இருக்க வேண்டும். என்னுடைய விஷயங்கள் அதை நான் பார்க்கும்போது, அதை அனுபவிக்கும் போது அது எனக்கு சமாதானமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் நினைக்கிறது உண்டு. ஆமென். எல்லாரும் நாம் நினைக்கிறது உண்டு. ஆனால் இந்த நாளிலே தேவனுடைய காரியம் நம் நடுவிலே இருக்கிறது. அது என்ன அப்படின்னு சொன்னா, தேவனுடைய இருதயத்தை நாம் இளைப்பாற பண்ண வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய இருதயத்தை நாம் இளைப்பாற பண்ணுகிறவர்களா இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய எல்லா காரியங்களும் நமக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்பதை நாம் மனதிலே வைக்க வேண்டும். நம்ம எல்லாரையும் பார்த்து பவுல் கேட்கிறாரு, இங்க பார்ப்பா, கர்த்தருக்குள் எனக்கு ஒரு பிரயோஜனம் உண்டாகட்டும், என் உள்ளம் இளைப்பாறட்டும், அதுக்கு நீ உதவி செய்யணும்னு சொல்லி பவுல் நம்ம இடத்துல கேட்கிறாருன்றதை நீங்கள் உங்கள் மனதில் வச்சுக்கோங்க. ஆமென். அப்படி அவர் என்னத்தை கேட்குறாரு? என்னத்தை கேட்குறாரு? கிறிஸ்துவின் இருதயமாக தன்னுடைய இருதயத்தை அவருடைய அர்ப்பணிப்பு வைத்திருக்கிறபடினாலே, அவருடைய அர்ப்பணிப்பு அவ்வளவு நாட்டமாக இருக்கிறபடினாலே, கெட்டுப்போன ஒரு மனுஷன் மனம் திரும்பி அவன் அந்த போராட்டமான வாழ்வை அல்ல, கடினமான வாழ்வை அல்ல, தேவனுடைய ரட்சிப்பின் அனுபவத்திலே அவன் வாழ வேண்டும் என்று பக்தன் பவுலினுடைய இருதயம் துடியாய் துடித்தது. அதற்கு உன் உதவி எனக்கு தேவை என்று சொல்லி இந்த அருமையான தேவ மனிதர் பவுல் பிலமோனிடத்திலே அவர் கேட்டுக்கொண்டார். இன்றைக்கும் இங்கே உட்கார்ந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவருடைய முகத்துக்கு நேராக தேவன் நம்மை கேட்கிறார், உன் நிமித்தமாக எனக்கு பிரயோஜனம் உண்டாகட்டும், உன் நிமித்தமாக என்னுடைய உள்ளம் இளைப்பாறட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு நம் நிமித்தமாக பிரயோஜனம் அடைந்தால், கர்த்தருக்கு நம் நிமித்தமாக ஒரு இளைப்பாறுதல் உண்டானால் அது எத்தனை பெரிதாயிருக்கும், அது எத்தனை பெரிய ஒரு காரியத்தை வாய்க்க பண்ணும். பாருங்க, இந்த நாளில் ஒரு சாதாரணமான ஒரு முதலாளிக்கு ஒரு சிறிய காரியத்தை அந்த முதலாளி நினைச்சதை விட அதிகமாக தன்னுடைய தொழிலாளி செய்து முடித்தார்னா அவருடைய உள்ளம் அவ்வளோ சந்தோஷப்படும், அவ்வளோ சந்தோஷப்படும். அது அங்கே செய்யப்பட்டது நிமித்தமாக முதலாளிக்கு ஒரு பெரிய பலன், அது எங்கே போக வேண்டுமோ அங்கேயும் ஒரு பலன், அதே போல அந்த வேலையை செய்து முடித்தவனுக்கும் ஒரு பலன் உண்டாகுதுங்க. ஆமென், ஆமென். உலக ரீதியாக இப்படி பல காரியங்கள் பலன் அடையுதுன்னு சொன்னா, தேவனுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை, தேவனுடைய உள்ளத்தை இளைப்பாற பண்ணும்படியாக ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை இந்த பூமியிலே இருக்கும் என்று சொன்னால் அது எத்தனை பெரிய ஒரு பலனாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு தான் தேவன் இந்த நாளிலே கேட்கிறார், உன் இருதயத்தை எனக்கு தா, உன் முழங்கால்களை எனக்கு கொடு, உன்னுடைய நேரத்தை எனக்கு கொடுப்பாயாக, உன்னுடைய நேரம் என் சமூகத்திலே செலவு பண்ணப்படட்டும், என்னுடைய சத்திய வசனங்களின் மேல் நீ கவனமாய் இருப்பாயாக, அந்த வசனத்தின் நிமித்தமாய் நீ வாழ்கிறபடியினாலே என்னுடைய இருதயம் எனக்கு இளைப்பாறுதல் அடையும். அல்லேலூயா, ஆமென். நம்ம ஒவ்வொருத்தரால ஆண்டவருக்கு பிரயோஜனம் அடைய வேண்டும். நம்ம ஒவ்வொருத்தரால தேவனுடைய உள்ளம் இளைப்பாறுதல் அடைய வேண்டும். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, இந்த பிலமோன் இந்த நிருபத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒரு சிறிய நிருபம் தாங்க.
21 வசனங்கள் தான் இருக்குது. ஆனால் ஒரு பெரிய காரியங்களை உள்ளடக்கி இந்த நிருபம் இந்த சபையிலே நம்ம ஒவ்வொருத்தருடைய கையிலே இதை நாம் பெற்றிருக்கிறோம். பாருங்கள், அதில் அன்பு, மன்னிப்பு, ஒரு நடுநிலை, கிறிஸ்தவத்து அந்த சகோதர சிநேகம், இதை குறித்த ஒரு ஆழமான காரியங்களை மிக அற்புதமாக மிகவும் எளிமையாக பக்தன் பவுல் மூலமாக தேவன் சபைக்கு நமக்கு பேசியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இங்கே ஒரு பெரிய ஒரு மன்றாட்டு காணப்படுகிறது. அன்பின் கோரிக்கை, சுவிசேஷம் எப்படி நடைமுறைப்பட வேண்டும் என்ற ஒரு செயலையே அவர் செயல்படுத்தி காண்பிச்சிருக்கிறார். சுவிசேஷனா என்ன, மன்றாட்டுனா என்ன, ஒரு அன்பின் கோரிக்கைனா எப்படி இருக்கும்னு சொல்லி அழகாக இந்த பவுல் இங்கே இந்த நிருபத்திலே காண்பித்திருக்கிறார். ஒரு மனுஷன் தேவனிடத்தில் எப்படி மன்றாட வேண்டும், எப்படி அன்பாக கோரிக்கை வைக்க வேண்டும், எப்படி சுவிசேஷத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும் என்பதை இந்த பகுதியிலே மிக எளிமையாக நாம் கற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த நாட்களில் நம்முடைய இருதயத்தை கர்த்தர் இளைப்பார பண்ணியிருக்கும் போது நாம் யாரை இளைப்பார பண்ண வேண்டியது இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஆமென். தேவனிடத்திலே நான் சமாதானத்தை பெற்றிருக்கிறேன், தேவனிடத்திலே எனக்கு வசனங்களை நான் பெற்றிருக்கிறேன், அந்த சத்திய வசனங்கள் எனக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது. இப்படி பிரயோஜனம் அடைந்த நான் யாருக்கு பிரயோஜனம் இல்லாத மனுஷனுக்கு அந்த வார்த்தையை கொண்டு போக வேண்டும் என்பதை நாம் ஆராய்ந்து தேடி அதை உள்நோக்கி பார்க்க வேண்டும். யாருடைய வாழ்க்கையில் பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க என்பதை நாம் பார்த்து நாம் எப்படி ஆண்டவருடைய வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கை சரியாய் மாறினதோ அதே போல அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் பிரயாசம் எடுக்க வேண்டும். ஆமென், ஆமென். எனக்கு தெரிஞ்சு இந்த டீச்சர் ஜாபு தான் பொறாமை இல்லாத ஒரு ஜாபுன்னு நினைக்கிறேன். டீச்சர்ஸ் தான் தனக்கு பாடம் எடுக்கிற பிள்ளைங்க தன்னை விட பெரிய ஆளாக ஆகணும்னு சொல்லி பாடம் எடுக்கிறாங்க. ஆமாவா இல்லைங்களா? நம்ம டீச்சர்லாம் நீ உருப்பிடாமல் போயிடுவடா அப்படின்னு அவங்க நம்மளை நினைப்பாங்க. ஒரு வேளை திட்டலாம், ஆனால் அவங்க மனசு இந்த பிள்ளை எப்படியாவது படிச்சிடாதா, எப்படியாவது போய் படைச்சிக்காதா, எப்படியாவது நல்லா வந்துடாதான்னு சொல்லி நினைக்கிறது அந்த அருமையான ஆசிரியர்கள். ஆமென், ஆமென். அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பிரயோஜனத்தை, ஒரு சமாதானத்தை அவர்கள் பார்க்கிறதுனால இது இல்லாத இந்த பிள்ளைகள் அவர்கள் வளர்ந்து வரும்போது இதையெல்லாம் அவர்கள் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி ஒரு எதிர்காலத்தை நோக்கி ஒரு நல்ல திட்டத்தின் அடிப்படையிலே அவர்கள் அங்கே நிற்கிறார்கள். உலகத்தில் ஒரு மனுஷன் ஒரு படிப்புக்காக அவ்வளவு ஒரு நாட்டத்தை எடுக்க முடியுதுன்னு சொன்னால், இந்த ரட்சிப்பை பெற்றிருக்கிற நாம், இந்த சத்தியத்தை பெற்றிருக்கிற நாம், இலவசமாய் அதை கொடுங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தையை கட்டளையை பெற்றிருக்கிற நாம் அதை எந்த அளவிலே செயல்படுத்தி வருகிறோம், எந்த எவ்வளவாய் நம்ம அந்த முழு கவனத்தோடு இருக்கிறோம். பாருங்க, இந்த நாட்களில் ஒரு புறஜாதி, தேவன் அல்லாத மனுஷன், தேவனை தேடாத மனுஷன்லாம் தன்னை போல மற்றவன் எப்படியாவது வளர்ந்து வந்துடணும்னு சொல்லி ஓடுறவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்கள் மற்ற ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்காக மன்றாடுகிறது கூட இல்லைங்க. ரொம்பவும் வருந்தக்கூடிய ஒரு காரியமாக அது இருக்குதுங்க. பாருங்க, கர்த்தருக்குள்ள நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய இருதயத்தை இளைப்பார பண்ணுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நாம் அவருடைய இருதயத்தை இளைப்பார பண்ணுகிறவர்களாக இருந்தோன்னு சொன்னால் நமக்கு எல்லாமே பிரயோஜனப்படும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த பிலமோன் 10வது வசனத்தை நாம் பார்ப்போம். என்னவென்றால்,
கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன். இந்த நிருபம் இந்த ஒனேசிமுவை வைத்து பேசப்பட்ட ஒரு நிருபங்க. இந்த ஒனேசிமு ஒரு அடிமை. அந்த அடிமைக்கு அதிகாரியாக, எஜமானாக பிலமோன் இருந்தார். இந்த பிலமோன் ஒரு நல்ல ஆவிக்குரிய ஒரு மனிதர். அவருடைய வீட்டிலே சபை கூடி வர்றதுக்கு, ஊழியங்கள் நடக்கிறதுக்கு அவருடைய வீட்டை அவர் கொடுத்திருந்ததும், அதே போல் அந்த ஊழியக்காரர்களை, அந்த கூடி வருகிற சபையை அவர்கள் அதிகமாக போஷித்து உதவின ஒரு அருமையான குடும்பம். இந்த எஜமானனை விட்டு ஒனேசிமு ஏதோ ஒரு தப்பை செய்து அவன் ஓடி போனான். அவன் ஓடி போய் இந்த ரோமாபுரியிலே இருக்கிற பவுல் அடைக்கப்பட்டிருக்கிற அந்த மனுஷனை எப்படியோ சந்தித்தபடினாலே அந்த இடத்துல ஒரு மனம் திரும்புதல் உண்டாகுது. அவ்வளவு காலம் ஒரு பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து வந்த அந்த ஒனேசிமு அந்த இடத்திலே பவுலை சந்தித்த பிற்பாடு அவன் சத்திய வசனங்களையெல்லாம் ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி அவன் அங்கே தன்னுடைய வாழ்க்கையை மாற்றுகிறான். தன்னுடைய பழைய பொல்லாத வாழ்க்கையை அவன் விட்டுவிடுகிறான். மனம் திரும்புகிறது. கேட்ட வசனங்களிலே அவனுடைய மனம் திரும்பி அந்த இருதயத்தை கர்த்தருக்கு அவன் ஒப்பு கொடுத்தான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வாசித்த முதல் அதிகாரத்தின் 10வது இந்த 10வது வசனம் ஒரு பெரிய அன்பின் மன்றாட்டாக அது இருக்கிறது. அது அன்பின் மன்றாட்டாக இருக்கிறது. பரிந்து பேசுதலின் ஜெபம் இங்கே வெளிப்படுது. தேவனுடைய இருதயம் இங்கே வெளிப்படுகிறது. அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எப்படிப்பட்ட ஒரு அன்பை தன்னுடைய ஜனங்களுக்காக கொடுத்தார் என்பதை இந்த இடத்திலே அது வெளிப்படுகிறது. ஆமென், ஆமென். கட்டப்பட்டிருக்கையில் இந்த அடிமையாகிய ஒனேசிமுவை நான் பெற்ற மகனுன்னு சொல்லி பவுலே சொல்கிறார்னா அது ஒரு பெரிய காரியங்க. பவுல் எவ்வளவு தீவிரமான ஒரு ஆளுன்றது நமக்கு தெரியும். சீஷர்கள்ட்டே அவர் சண்டை போடுவார். நீ பண்ணுற சரியில்லை, நீ நடிக்கிற, அப்படி பண்ணுற, இப்படி பண்ணுறன்ட்டு சண்டை போடுற ஒரு ஆள். ஆனால் ஒரு துன்மார்க்கமான ஒரு மனுஷன் இந்த பவுலின் கரத்துக்கு வந்தபோது அந்த பவுல் சொல்கிறாரு, நான் ஆவிக்குரிய ரீதியிலே அவனை பெற்றேன். அவனை நான் பெற்றெடுத்துட்டேன். அவன் அவ்வளோ நாளாக எல்லா அழுக்களையும் அவன் மூழ்கி அவன் ஒன்றும் இல்லாதவனாக இருந்தான், பிரயோஜனம் இல்லாதவனாக இருந்தான், பயன்படாதவனாக இருந்தான். அவன் எல்லா மரணத்துக்கும் உரியவனாக இருந்தான், எல்லா விதத்திலும் தண்டனைக்கு உரியவனாக இருந்தான். ஆனால் பரலோக ராஜ்யம் அவனை விடுதலை ஆக்கிற்றுன்னு சொல்லி உலகத்தின் பார்வையின்படி அல்ல, பரலோகத்தின் பார்வையிலே அவனை தேவன் முற்றிலுமாக மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, பவுல் ஒரு கைதிங்க. அவர் சுவிசேஷத்தின் நிமித்தமாக கைது செய்யப்பட்டு அவர் அடைக்கப்பட்டிருக்கிறார். அடைக்கப்பட்டிருக்கிற மனிதர் ஒரு அடிமைக்காக மன்றாடுகிறார் என்று சொன்னால் இன்றைக்கு நாம் எப்படி ஆண்டவர் சமூகத்தில் மன்றாடி கொண்டிருக்கிறோம்? நாம் யாராவது ஜெயிலில் இருக்கிறோமா? சர்ச்சுக்காக நீங்கள் பர்மிஷன் கேட்டு வந்திருக்கிறீங்களா? சொல்லுங்கள். இந்த சின்ன பிள்ளைங்க தான் சொல்லியிருப்பாங்க, எனக்கு எங்கள் வீடு ஜெயிலு, எங்கள் ஸ்கூலு ஜெயிலு அப்படின்ட்டு. சொல்லுங்களேன், நாம் யாராவது அப்படி எங்கேயாவது அடைக்கப்பட்டிருக்கிறோமா? நல்லா கவனிங்க. இந்த மன்றாட்டை குறித்து இன்றைக்கி நாம் ஏன் நம்ம காதுகளில் இந்த வார்த்தை துணிக்குது அப்படின்னு சொன்னால், நாம் என்ன ஒரு சிறையில் இருந்தாலும், என்ன ஒரு அடைக்கப்பட்டதில் இருந்தாலும்,
எதனாலே நாம் வாதிக்கப்பட்டிருந்தாலும், எதனாலே நாம் தவித்து கொண்டிருந்தாலும் மற்றவனுக்காக நாம் மன்றாட முடியும். ஆமென். சாக்கு போக்கு சொல்ல அங்கே இடமில்லை. சிறைச்சாலையிலும் அங்கே சுவிசேஷம் நடைமுறை பெற்றது என்பதை இந்த பகுதி மிகவும் அற்புதமாக காண்பிக்கிறது. ஆமென். பக்தன் பவுல் சொல்லுகிறார், என் மகனாகிய ஒனேசிமு. ஒனேசிமு அவ்வளோ நாள் ஒரு அடிமைதாங்க, அவ்வளோ நாளாக ஒரு அடிமைதான், ஒரு குற்றவாளி தான். அவன் தன்னுடைய எஜமானனை விட்டு தப்பி ஓடி வந்தவன் தான். ஆனால் இப்படி எல்லா தவறையும் அவன் வைத்திருந்தாலும் சத்தியத்தை இந்த பவுல் மூலமாக கேட்டவுடனே அவன் மனம் திரும்பினான். இன்னைக்கு நாம சத்தியத்தை அறிவிக்க வேண்டிய இடத்திலும் இருக்கிறோம், அவர்களுக்காக பிதாவினிடத்தில் மன்றாட வேண்டிய இடத்திலும் இருக்கிறோங்க. ஆமென், ஆமென். அந்த மன்றாட்டு நமக்கு அவசியமாக இருக்கிறது. நீங்கள் உங்கள் பலவீனங்களை பார்த்துட்டு ஜெபிக்காமல் இருக்காதீங்க. உங்களுடைய தடைகளை பார்த்துட்டு நீங்கள் ஜெபிக்காமல் இருக்காதீங்க. உங்களுடைய சோர்வுகளை பார்த்துட்டு நீங்கள் அமைதியாக இருக்காதீங்க. எத்தனை பெரிய ஒரு சிறைவாசத்திலே நீங்கள் இருந்தாலும், எத்தனை பெரிய ஒரு அடைப்பிலே நீங்கள் இருந்தாலும், எத்தனை பெரிய ஒரு பலவீனத்திலே நீங்கள் இருந்தாலும், நீங்கள் தேவ சமூகத்திலே நீங்கள் பரிந்து பேசி பாருங்கள், ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் கொடுப்பார், பெரிய சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார், பெரிய மனம் திரும்புதலை தேவன் கொடுப்பார். பாருங்க, இன்னைக்கு நாம் போராட்டத்தில் இருக்கும்போது அன்பு காண்பிக்க முடியுதுங்களாங்க? சொல்லுங்க. இன்னைக்கு அன்புக்காக ஏங்கி கொண்டிருக்கிற எத்தனையோ ஜனம் சுற்றி தெரிஞ்சு கொண்டிருக்குது. குழந்தைங்க மாத்திரம் கிடையாதுங்க, முதிர்ந்தவர்கள், பெரியவர்கள், எத்தனையோ வசதியில் இருக்கிறவங்க உண்மையான அன்பு இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள். நாம் முழங்கால் படிட்டு இருப்போம்னு சொன்னால், நாம் அந்த சுவிசேஷ பாரமுடையவர்களாக இருப்போம்னு சொன்னால், தேவனிடத்தில் மன்றாடுகிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால், நிச்சயமாகவே அவர்களை தேவன் நம்முடைய கரத்திலே கொண்டு வருவார். பாருங்க, பவுல் இந்த ஒனேசிமுவை தேடி போலங்க, பவுல் இருக்கிற இடத்துல ஒனேசிமு வந்தார். நீங்கள் அந்த பாரமுடையவர்களாக இருப்பீங்கன்னு சொன்னால், உங்களிடத்துக்கு கர்த்தர் ஆட்களை கொண்டு வருவார், பாவிகளை கொண்டு வருவார், துன்மார்க்கர்களை கொண்டு வருவார், அவிஸ்வாசிகளை கொண்டு வருவார், விக்கிரகத்தின் பிடியில் இருக்கிறவர்களை கொண்டு வருவார், போராட்டங்களில் இருக்கிறவர்களை கொண்டு வருவார், சாபத்தில் இருக்கிறவர்களை கொண்டு வருவார், வியாதியில் இருக்கிறவர்களை கொண்டு வருவார். இப்படி தன்னுடைய வாழ்க்கையே முடிந்தது என்று சொல்லுகிற யாரானாலும் சரி, அவர்களை கர்த்தர் உங்கள் நடுவிலே கொண்டு வருவார். உங்கள் நிமித்தமாக, ஆயத்தம் உள்ள உங்கள் இருதயத்தின் நிமித்தமாக அவர்கள் மனம் திரும்புவார்கள். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் தேடி ஓடி அலையணும்னா நான் சொல்லலைங்க, இருக்கிற இடத்துல நீங்கள் முழங்கால் போட்டு பாருங்கள். முடியாத அம்மாமார்களுக்கு சொல்கிறேன், உங்கள் வீட்டில் நீங்கள் உட்கார்ந்து ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து பாருங்கள். உங்களுடைய வாயிலே புறப்படுகிற சத்திய வசனங்களை தேடி ஆட்களை தேவன் கொண்டு வருவார். ஆமென். தேவ சமூகத்திலே வந்து நீங்கள் முழங்கால் படியிட்டு பாருங்கள், உங்களிடத்தில் ஜெபிக்கிறதுக்கு ஆட்களை கர்த்தர் கொண்டு வருவார். நாம் தேவனை தேடாத போது ஒரு கூட்ட ஜனம் தேவனை பெற்றுக்கொள்ளாமல் அழிந்து போவார்கள். ஒரு கூட்ட ஜனம், ஒரு பினகாஸ் ஒரு பெரிய மீட்பை கொண்டு வந்தார், ஒரு நோவா ஒரு மீட்பை கொண்டு வந்தார், ஒரு மோசே ஒரு மீட்பை கொண்டு வந்தார், ஒரு யோனத்தான் ஒரு பெரிய மீட்பை ஒரு யோனத்தான இன்னொரு போர் சேவகனும் சேர்ந்து ஒரு மீட்பை கொண்டு வந்தார்கள். பாருங்க, நடந்ததெல்லாம் ஒருவர், 2 பேர், 3 பேர் அப்படிதான். இன்னைக்கு நாம் காரணங்களை சொல்லிட்டு மன்றாடுகிறத விட்டுடுறோம், காரணங்களை சொல்லிட்டு வசனத்தை மறந்துடுறோம், காரணங்களை சொல்லிட்டு நமக்கு செய்த அற்புதங்களையே நாம் மறந்து போயிடுறோங்க. இனி ஒரு காலத்தில் நாம் அப்படி இருக்கவே கூடாது. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 15-16 வசனத்தை பாருங்க. திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சிவகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நாமளும் ஒரு காலத்தில்
தேவன் இல்லாதவர்களாக, ஓடி போனவர்களாக, கரைப்பட்டவர்களாக இருந்தோம். ஆனால் தேவனுடைய கிருபை நிமித்தமாக நம்முடைய விசுவாசம் அவர் மேலே இருக்கிறபடியினாலே இன்றைக்கு அவருடைய சமூகத்திலே நாம் உட்கார்ந்துட்டு இருக்கிறோங்க. ஆமென். அப்படி உட்கார்ந்துருக்கிற நாம இந்த ஒரு வார்த்தையை மனதில் புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்? நாம் திரும்பவும் பயப்படுறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை நாம் பெறலை. நமக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிற ஆவி அது விடுதலையின் ஆவி, சமாதானத்தின் ஆவி, சத்தியங்களை வெளிப்படுத்துகிற பரிசுத்த ஆவி, இப்படி ஒரு மகிமையான காரியங்களை நிறைவேற்றக்கூடிய அந்த தேற்றவாளன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆமென், ஆமென். ஒரு பெரிய யுத்த வீரனுடைய பையன் கோழையா இருந்தா அந்த பையனுக்கு அவமானமா இருக்குமா, அந்த தகப்பனுக்கு அவமானமா இருக்குமா? தகப்பனுக்கு தான் அவமானமாக இருக்கும். அப்போது அந்த பரலோக தேவனுடைய மீட்பை பெற்ற ஜனம் அவருக்கு புத்திரர்களாக அவருடைய பரிசுத்தத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அப்படி நாம் கோழைத்தனமாக இருந்தால் அது யாருக்கு அவமானமாகும்? தேவனுக்கு அவமானமாகும். அப்படி அவருக்கு அவமானம் ஆகிற ஒன்றை நமக்கு அவர் கொடுப்பாரா? சொல்லுங்க. நமக்கு அவர் எப்படிப்பட்ட ஆவியை கொடுத்திருக்கிறாரு? பயப்படுகிற ஆவியை அவர் நமக்கு கொடுக்கவில்லை. தைரியமான புத்திர சுவிகாரம் என்னும் அந்த பலனை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, இதை நீங்கள் உங்கள் மனதில் வைத்து கொள்ளுங்கள். இன்னொரு பக்கம் ஒரு மனுஷனுடைய மன்றாட்டு, ஒரு மனுஷனுடைய ஊழியம் நிறுத்தப்படுறதுக்கு ஒரு வேதனையான காரியம் என்ன அப்படின்னா, மற்றவர்கள் குறை பேசுகிறது நிமித்தமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்களை ஒதுக்குறீங்க. ரொம்ப தப்புங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரோமர் 8:34 வாசிங்க, 33, 34 வாசிங்க. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறார். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பரிசுத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. இங்க பாருங்க, உங்க ஊழியத்தை நீங்க உற்சாகமா செய்து கொண்டிருக்கிற அந்த நாட்கள்ல உங்களை அந்த ஊழியத்தை செய்யக்கூடாதபடிக்கு உங்களை குற்றப்படுத்துகிற காரியங்களை நீங்கள் பார்க்க கூடாது. ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மேல் குற்றம் சாட்ட யார்? குற்றம் சாட்ட முடியாது, குற்றம் சாட்டக்கூடாது. ஏன்னா அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டபடியினால், அந்த அழைப்பு அவர்களுக்குள்ளே இருக்கிறபடியினால், அவர்கள் அந்த நீதியிலே நடந்து கொண்டிருக்கிறபடியினால், இந்த குறை பேசுகிறவர்களுடைய அந்த வாய்க்கு நம்முடைய செவியை திருப்பக்கூடாது. உங்களை குறை பேசுகிற வாய்க்கு உங்கள் செவியை நீங்கள் திருப்பாதிருப்பீர்கள் என்று சொன்னால், உங்கள் வாயினுடைய மன்றாட்டு தேவனுடைய செவிக்கு எட்டும். ஆமென். உங்களை குறை பேசுகிற வாய்களை நீங்கள் பார்க்கக்கூடாது. உங்களை குறை பேசுகிறவர்களை நீங்கள் பொருட்டாக நினைக்கக்கூடாது. நீங்கள் பார்க்க வேண்டியது கர்த்தர். ஆமென். நீங்கள் பார்க்க வேண்டியது கர்த்தர். அந்த சர்வ வல்லவரை நோக்கி பாருங்கள். உங்கள் வாயின் மன்றாட்டு அவர் செவிக்கு எட்டும். அவர் செவிக்கு அந்த மன்றாட்டு எட்டும் போது அந்த அன்பின் கோரிக்கையை தேவன் கேட்டு ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் கொடுப்பார். அந்த விடுதலை மிகுந்த பெரிய ஒரு சமாதானமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில் உங்களுடைய காரியங்கள் எல்லாம் பிரயோஜனமாக இருக்கணும்னு சொன்னா தேவனுடைய இருதயத்தை நீங்கள் இளைப்பாற பண்ணுங்கள். தேவனுடைய இருதயத்தை இளைப்பாற பண்ண வேண்டும்னு சொன்னா அந்த மனுஷனுடைய இருதயம் மன்றாடுகிற இருதயமாகவும், அந்த மனுஷனுடைய இருதயம் சத்தியத்திலே நிலைத்திருக்கிற இருதயமாகவும் அது இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி இருக்கும்போது உங்கள் கரத்தை கொண்டு கர்த்தர் அநேக அவிசுவாசிகளை, அநேக பாவிகளை, அநேக நாசம் அடைந்தவர்களுடைய வாழ்க்கையை, கடன் பட்டவர்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் கொண்டு வந்து அவர்களை ரட்சிப்பார். அவர்கள் மனம் திரும்புவார்கள். அவர்கள் விடுதலையை அடைந்து சுகமாக குடியிருப்பார்கள். அல்லேலூயா.
அல்லேலூயா. உங்கள் ஒருவர் நிமித்தமாக ஏகமாய் ஜனங்கள் கெட்டு போகாதபடிக்கு நித்திய ஜீவனை அடைவார்கள். கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென்.